யாரு? எக்க வாங்க. என்ன படுத்தாச்சி? சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. சாப்பாடு நல்ல டேஸ்டா இருந்துக்க. மீன் குழம்பு அப்படியேம்மா நல்லா இருந்துச்சு. அவ சொத்தலையாவது சாப்பிட்டாலாமா? கொஞ்சோண்டு சாப்பிட்டா மாறி வேண்டான்ட்டா. ஆனா காண அவ சாப்பிட்டது போவாதம். அதான் போன் பண்ணி கேட்டேன். வீட்டுக்கு வந்துட்டோம் வாங்கன்னு சொன்னாலும் அத பாக்க வந்தோம். ஆஸ்பத்திரி போயிட்டு எப்ப வந்தியே? இப்பதான் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். உள்ளதாங்க இருக்கா, போய் பாருங்க. சரிப்பா. நாங்க தர்பூசணி பழம் சாப்பிட்டுட்டு இருந்தோமா லட்சுமி வீட்டுல. அதான் அவளுக்கு குடுக்கலான்ட்டு தர்பூசணி பழத்தை ஜூஸ் போட்டு இந்த பாட்டில்ல எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்படியே அவளுக்கா? எங்களுக்கு எல்லாம் கிடையாதோ. ஏமாக்கா உனக்கு இல்லாமையா? நான் உனக்கு ஒரு கப்ல ஊத்தி எடுத்துட்டு வரேன்னு படுத்துல இருந்தவனே எழுப்பிட்டோம். சும்மா தாங்க கடந்து போன் பாத்துட்டு இருந்தேன். உரங்கலாம் இல்ல. ஆட்டுமாக்கா நான் போய் பாத்துட்டு வந்துறியோம். இவி இருக்கிறது வரைக்கும் சின்ன பொண்ணுக்கு ஒரு கவலையும் இல்ல. நல்லா பாத்துக்கிடுவாவ. சின்ன பொண்ணுக்கு அம்மா முத பிரசவத்துக்காக கொஞ்சம் வந்து பார்த்தாவோ பிள்ளைகள. இந்த தடவை ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறதுனால அவ வந்துகிட்டே மாட்டேக்காவ. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கடவுளா பாத்திவியில அனுப்பியிருக்காவ. இவிய நல்லா கவனிச்சுக்கிட்டாலே அவ சந்தோஷமா இருப்பா. சின்ன பொண்ணே, தாய் கிழவிய வந்திருக்கு. ஆமாமா தாய் கிழவிதான். என்னடி பண்ணியா? பார்த்தா எப்படி தெரியுது? டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி தெரியுமோ? சும்மா இருட்டி. எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு கிண்டலு. மாதிரி இப்படி கேக்குறிய? படுத்து கிடக்கேன்னு தெரியுது மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கானா? ஏடி அதுக்கு கேக்கல. படுத்து சும்மா தான் கிடக்குறீ இல்லனா உறங்குனியான்னு கேட்டேன். அப்படி தெளிவா கேட்கணும். சும்மா தாங்க படுத்து கிடந்தேன். அதுல இருங்க. படுத்து போர் அடிக்குது. அங்க ஒரு ஆள் போன் பார்த்துட்டு இருந்துச்சு. நீ படுத்து கிடந்து போனாவது பார்த்துட்டு கிடக்க வேண்டியதுதானே? போன்ல சார்ஜ் இல்லக்க. இப்பதான் சார்ஜ் போட்டு அந்த சும்மா படுத்து கிடக்கேன். போன் மட்டும் இல்லனா எப்படி இருக்கும் பத்தியில ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச வரையே சும்மா எல்லாம் படுத்து கிடக்கவே முடிய மாட்டேங்குமா? ஏடி போன் எல்லாம் இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ள தானே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? எனக்கு இப்ப வரைக்கும் டச் போன் எதுவும் கிடையாது. சின்ன போனை தான் வச்சிருக்கேன். எனக்குலாம் எப்படி நேரம் போகுது? அப்படிலாம் ஒண்ணு பைத்தியம் பிடிக்காது. எல்லாம் நம்ம கையில தான் இருக்குது. நீ போன் இல்லாம இருந்துக்கிட முடியாதுன்னு யோசிச்சா உனக்கு அப்படிதான் இருக்கும். அதே ஒரு மாசத்துக்கு பழகிட்டான் வை மாதிரி போன் பார்க்கவே தோணாது. ஆமா ஏக்க சும்மா இருக்கும் போதெல்லாம் என்னக்கா பண்ணுவிய? சும்மா படுத்து கிடந்துட்டு உறக்க வராம இருக்கும்ல. அப்ப என்ன செஞ்சுட்டு இருப்பிய? உறக்க வரலனா இருந்தாலும் எந்திரிச்சு வீட்டு வேலைகளை பாப்பேன். கேட்டே இருந்து கொஞ்ச நேரம் கதை விடுவேன். மனசு அந்தாலும் ஃப்ரீ ஆயிரும். அதான் பத்தியலக்க போனுன்னு ஒண்ணு வரவே பக்கத்துல இருக்க ஆல்வ கூடயும் பேசுறதுக்கு நேரம் இல்லாம போயிட்டு பாருங்க. யாரும் வீட்டு விட்டு வெளியே வர மாட்டேக்காவ. எல்லாரும் கதவை சாத்திட்டு உள்ளதானக்கா இருக்காவ. நம்ம தான் ஏதோ ஃப்ரெண்டு மாரா இருக்கிறதுனால மாறி கொஞ்சம் பேசிக்கிடியோம். மத்த வீட்டு வெள்ள பத்தியலாம். ஆமா ஆளுக்கு ஒரு போன் வந்துட்டலாமா? இங்க ஆம்பளை ஆள்வ வேலைக்கு போறதுக்கு மட்டும்தான் போன் வச்சிருக்கோம். வீட்ல உள்ள பொம்பளை ஆள்வ நம்ம எல்லாம் சும்மா தான் இருப்போம். அப்படி நேரம் கிடைக்கும் போது ஒரு மரத்தடியில போயிருந்து நல்லா கதை விட்டுக்கிட்டு ஒவ்வொரு வீடு வீடா பாடு பேசிட்டு என்ன நடக்கும்னு பாத்துக்கிட்டு உரல்ல போட்டு மாவரைப்போம். அம்மில இருந்து முளை வரைப்போம். அதுக்கே நேரம் கரெக்டா இருக்கும்ல. இப்ப மிக்ஸில ஒரு சுத்துனா டுர்ன்னு எல்லாம் வந்துருது. நேரம் இப்பதான் நிறைய இருக்குது. ஆனா நீ யாரல்லங்க. ஆமா இத நானே யோசித்து பாத்திருக்கேன் தெரியுமாக்க. போன் பார்த்தா நீ யாரம் போறதே தெரிய மாட்டேங்குக்க. நிறைய நேரம் அதுலயே அப்படி இருந்துறியே. மாறி வீட்டுல உள்ள வேலையில் வேலை செய்யறதுக்கு நேரமே இல்லைன்னு புலம்பிட்டு இருப்பேன். எல்லாரும் அப்படிதான் சின்ன பண்ணே. எங்க வீட்டுல ஒரு 2 கழுதைகள் இருக்குவே. யாருக்கு பிள்ளைகளா? ஆமா அவ்வளவுதான். ஒரு அரை மணி நேரம் பாக்கியமா பல்வ. அரை மணி நேரம் கழிச்சு கேட்டா இவன் இப்ப தினமே எடுத்து அதுக்குள்ள அரை மணி நேரம் ஆயிட்டான்னு கேப்பல ஒத்துக்க. போன் பார்த்தா மட்டும் நேரம் எப்படி போவனே தெரியாம போயிரும் சின்ன பண்ணே. ஆமாக்க உண்மைதான். இக்க இது என்னது ஜூஸா? ஆமா சின்ன பண்ணே உனக்குதான். வர்க்கீஸ்க்கு இப்பதான் கொண்டு கொடுத்துட்டு வந்ததுக்கு ஒரு டம்ளர். இக்க எனக்காண்டியே வாங்கிட்டு வந்திய? வாங்கிட்டுலாம் வரலமாக்கா. நான் வீட்டுக்கு ஒரு தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்தேன். அத உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தோமா. அந்தால ஒன்னு யா வந்தோன்னு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. பூமாரியும் சந்தியாலும் தான் ஜூஸ் போட்டது. சந்தியா உங்க வீட்ல இருக்கா? ஆமா அவளுக்கு சீக்கிரம் காலேஜ் முடிஞ்சிட்டு வந்துக்க. நான் இங்க இருந்த உடனே அவளே அந்தால பூமாரி கூப்பிட்டான்னு வந்தா. 2 பேருமே சேர்ந்து வீட்ல இருக்காவ. அப்படியா? இன்னமா குடி. தேங்க்ஸ் கோ. நான் இப்பதான் கொஞ்சம் முன்னாடி நினைச்சேன் இந்த வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்குமே. இவிட்ட ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுமான்னு யோசிச்சேன். நீங்களே கொண்டு வந்துட்டிய. பாரு நீ யோசிக்கிறதெல்லாம் நடக்கும் பத்தியா? ஆமாக்க. சரி குடி மத. மாறி கதை விட்டுக்கிடலாம். எப்பா நல்ல இனிப்பா இருக்குவே. சீனி எதுவும் போட்டால் வேலோ? இல்லம்மா இந்த பழமே நல்லா இனிப்பா இருந்து பத்துக்க. சீனிலாம் ஒண்ணும் போட்ட மாதிரி தெரியலையே. அப்படியா? நல்ல சூப்பரா இருக்கு. அதான் குடி. பூமாரி என்னக்கா? சுத்தி வீடு இல்லாம ஒரே மரம் புல்லு செடி இப்படி இருக்கு பத்தியா? யாக்கா முத தடவை எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இப்படி கேட்டா? எத்தனை தடவை வந்திருக்கா இப்படிலாம் கேட்டதே இல்ல. இன்னைக்குதான் எல்லாத்தையும் அப்படியே நல்லா பார்த்துட்டு இருக்கேன் சும்மா இருந்து. இல்லனா பாருங்க ஏதாவது கதை விட்டு அந்தல போயிருது. அது ஒண்ணு இல்லங்க. அது லவ் ஸ்டார்ட் ஆயிட்டா. பாக்கதெல்லாம் உனக்கு அப்படிதான் அழகா தோணும். என்ன சொல்லியா பூமாரி? அப்படிலாம் ஒண்ணு இல்லனே. அப்படிதாங்க. இதெல்லாம் இப்போ உன் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியுமே. நீயே அம்மா இப்படி மாட்டி விடியா? உண்மைதாங்க. இதே நடந்துக்கிட்டு நாங்க தான் கொசுக்கடியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவள செடி மரத்துக்குள்ள
யார் சின்ன பொண்ணு? இந்த தர்பூசணி பழம் குடிச்சது ஒரு மாதிரி இருக்குவுக்க, வாந்தி வர மாதிரி இருக்குவ. என்னம்மா என்ன சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்க மாதிரியா இருக்குது? ஆமாக்க. ரெண்டு பிள்ளைகளுக்கு இப்படி இருந்துச்சா? ஆமா, அந்த பிள்ளைகளுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு 3 மாசம் நல்லா கஷ்டப்படுவேன். வாந்தி வந்துச்சுன்னா எடுத்துரு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படியே நெஞ்சுக்குள்ள நின்னுட்டு இருந்தாதான் ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்க மாதிரி இருக்கும். ஆமாக்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்குது, பாப்போம். எடி வாந்தி வருவனே நல்ல வேகமா ஓடிராத, மெதுவா போணும்னு. மெதுவா போய் வீடெல்லாம் வாந்தி எடுத்துட்டு எடுக்குதுக்கா. எம்மக்கா அது கூட பரவாயில்ல, பிள்ளை வயித்துக்குள்ள இருக்கும்ல, கொஞ்சம் மெதுவா நடக்க பழகு. எப்பவும் போல வேகமா நடந்துட்டு நடக்காதுன்னு. சரிக்கா, பாத்துக்கிட்டேன். அம்மா ஆஸ்பத்திரியில என்னமக்கா சொன்னாவ? மாத்திரை என்னலாம் கொடுத்தாவ? மாத்திரை ஊர்பட்டது கொடுத்துருக்குவுங்க. நாளே 3000 ரூபாய் ஆயிட்டு. ஏ அப்பா. ஆமாக்கா, அவ்வளவு 1000 ரூபாய் தடுங்க. இனி மாசம் மாசம் போகும்போதெல்லாம் ஒரு தொகை கொண்டு போகாம போக முடியாது. சரி, எல்லாம் நம்ம பிள்ளைக்காண்டி தானே, பாரு. என்ன மாத்திரை கொடுத்துருக்கு? சத்து மாத்திரையா? ஆமா, ரத்தம் உரியதுக்கு மாத்திரை, வர சத்து மாத்திரை, மாதிரி கரு கலையாம இருக்கிறதுக்காக அதுக்கு ஒரு மாத்திரை, அப்படி இப்படின்னு ஒரு நேரத்துக்கு 4-5 மாத்திரை சாப்பிட மாதிரி இருக்குவுங்க. ஏ அப்பா, அதே வாந்தி வந்துருமே. ஏ லட்சுமி, நீயே அவளுக்கு எடுத்து கொடு நல்லா, எது எது தின்னா வாந்தி வரோன்னு. அப்படி இல்லக்கா, சொன்னேன், அவ தானே சொல்லியா. ஆனாலும் நீ கொஞ்சம் அமைதியா இரு. சரிங்க. தாய் கிழவி, வாய திறந்து ஆச்சு வாங்கியாச்சு. ஏன்டி எங்க அக்கா தானே ஏசியவ? நான் ஒண்ணும் நினைக்க மாட்டேன். 2 பேருக்கும் ஒரு 7 மாசம் வித்தியாசம் தானக்க. ஆமாம்மா. அதுக்கே போட்டு என்ன அக்கா அக்கா நிக்காவ பாருங்க. அப்ப தானே நான் சின்ன பிள்ளையா தெரியுமே. அவில அக்கான்னு சொன்னா நான் சின்ன பிள்ளையா இருப்பேன். போன மாதிரி பேச முடியும். பாரு சின்ன பொண்ணு. அம்மா எடி ஸ்கேன் எது எடுத்தாவளா? பிள்ளைக்கு இதே துடிப்புல வந்துட்டா? வந்துட்டுக்கு. ஸ்கேன் எடுத்தாவ. ஒரு நிமிஷம் இருங்கனே காணிக்கேன். பிள்ளைக்கு போட்டோவா சின்ன பொண்ணு? ஆமா, 2 month போட்டோ ஷூட். வயித்துக்குள்ள இருக்கும்போதே ஒவ்வொரு மாசமும் போட்டோ எடுத்து காணிக்காவலாம். இது அப்படியா? எப்படிடி யார மாதிரி இருக்கு பிள்ளை? ஏ லட்சுமி, என்னங்க? எடி அப்படி எங்க காணிப்பாவ? பிள்ளைக்கு மூஞ்செல்லாம் தெரிய செய்யும். சும்மா அப்படி தெரியும் ஸ்கேன்ல. சும்மா என்னதான் கிடக்க மாதிரி கருப்பு கலர்ல வெள்ளை கலர்ல குவாடு மாதிரி தெரியும். முழு படமா அப்படியே தெரியும். ஏக்கா, இப்பந்தான் நவீன தொழில்நுட்பங்கள்லாம் நிறைய வந்துட்டு இல்லக்க. ஏதாவது ஒண்ணு அப்படி கண்டுபிடிச்சிருப்பாவளன்னு நினைச்சேன் அவ சொன்ன உடனே. ஏன்னா மிந்தி உள்ளது மாதிரிதாமா, அப்படிலாம் ஒண்ணு ஃபுல்லா தெரியாது. அப்படியா? ஏங்க ஏங்க, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கலாம். எடுத்துட்டு வரேன் சின்ன பொண்ணு. வீட்டெல்லாம் காணிக்கிறதுக்காண்டி கேட்காலோ. ஸ்கேன் எல்லாத்துக்கும் சேர்த்து 3000 ரூபாய் வாங்கினாவளோ? ஆமாக்க. சின்ன பண்ணே, ரூபாய் எதுவும் இல்லனா என்கிட்ட கேட்கறதுக்கு கூச்சப்பட்டு இருக்க கூடாது. ஆஸ்பத்திரிக்கு கரெக்டா போய் செக்கப்க்கு போயிரணும். ரூபாய் இல்லனா என்கிட்ட கேளுன்னு. சரிக்க, அதெல்லாம் ரூபா இல்லாமலாம் இருக்காது, இருக்கும். அவிதை இப்ப வீட்டுல இருந்து வேலை பார்க்காவில்ல, ஓரளவு வருமானம் வந்துட்டு தாங்க இருக்குது. இப்பமெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. வெளிநாட்டுல இருந்து அவ இங்க வந்த நேரம் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்து, இப்ப வேலை கிடைச்சிட்டுல. கம்ப்யூட்டர்ல இருந்து தட்டிட்டு இருக்க நமக்கு. ஆமாக்க. எவ்வளவு போல சம்பளம் கொடுக்கான்? ஒரு 50,000 ரூபாய் கொடுப்பான். ஆட்டு ஆட்டு. இன்னா காட்டு. கொண்டாங்க. எங்க பாப்போமா? காணிமக்கா, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? கடவுளே, இந்த லட்சுமிக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. ஏன் 2 பேரும் இப்படி சிரிக்கிறீங்க? ஏக்க, ஆம்பளையா பொம்பளையான்லாம் எப்படிக்கா ஆஸ்பத்திரியில சொல்லுவாவ? அது சொல்லியதே பெரிய தப்பு. சும்மா ஸ்கேன் மட்டும் எடுத்து இதே துடிப்பு இருக்கான்னு மட்டும்தான் பாப்பாவ. ஆம்பளையா பொம்பளையா எப்படி இருக்கும் பிள்ளை அதெல்லாம் தெரியாது. அப்படியே அதுவும் தெரியாதா? வாட்ச், என்னதான் அப்ப தொழில்நுட்பம்லாம் வளர்ந்துச்சோ. லட்சுமி, அது டாக்டர் மாருக்கு தெரியும், நம்மளுக்கு சொல்ல மாட்டாவ. ஏக்கோ, முன்ன பின்ன குழந்தையே பெத்துக்கிடாத அமைய மாதிரி பேசுறியே. அதான் 2 பிள்ளைகள் இருக்குது. பிள்ளைகள் 2 இருக்கு சின்ன பண்ணே. ஒரு பிள்ளைக்கு கூட ஆஸ்பத்திரி பக்கம் போய் பார்த்தது இல்ல சின்ன பண்ணே. 2 பேருக்கு 9 மாசம் நிறைஞ்ச உடனே வீட்லயே வச்சுதான் குழந்தை பெத்துக்கிட்டேன். நாமளா குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும்தான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஏ அப்பா, இப்பந்தான் நீங்க ஒவ்வொரு செக்கப் அது இதுங்கறிய. ஸ்கேன்லாம் நான் பார்த்ததே கிடையாது சின்ன பண்ணே. மாசம் தள்ளி போமா, அதை வச்சு கணக்கு பண்ணிக்கிடியது. இப்பதான் இனி குழந்தை பிறக்க வந்த மாசத்துல அப்படின்னு சொல்லி பெயிண்ட் 1/2 கிளாஸ் உண்டுல, அங்க ஒரு டீச்சர் பாவதுங்க. அவட்ட சொன்னோம்னா அவங்க 4 குச்சி தருவாவ, இந்த நல்ல குழந்தை பிறக்கும்னு சொல்லி. அதே மாதிரி பிறந்துரும். ஆமாம்மா, எல்லா வேலையும் கிடந்து செய்வேன். ஒரு பக்கம் அந்த எடுத்துக்கிட்டு மாறி அதுக்கப்புறம் வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பேன். அப்பம்லாம் நம்மளுக்கு இப்படி பாக்கிறதுக்கு ஆள் கிடையாதுல்ல. ஆமா, முத்துக்குமாருக்கு பெருசான கஷ்டப்படல பத்துக்க. பூ மாறிக்கினா ஒரே வாந்தி. அவனுக்குலாம் எப்பமா தான் வாந்தி வந்து. இப்பதான் அப்ப எல்லாம் காம்ப்ளிகேட் ஆயிட்டு பத்தியலக்க. அது பார்க்க போனா அப்படிதாம்மா, அது இதும்பாவ. ஆனா மிந்திய மாதிரி இப்ப இல்லலாமா. எல்லாம் கரெக்டா பாத்துக்கிட்டது பத்துக்க. பாக்கிறதுல தப்பு இல்ல. சரி, நீ ஸ்கேனை காட்டு. சரிக்க. இங்க பத்தியலக்க, என்ன குட்டியா தெரியும் பாருங்க உள்ள, அதுதான் பிள்ளை தெரியுமா? அப்படியா? என்ன சின்னதா இருக்கு பத்தியல. நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி எடுத்து பாக்கே இல்லக்க. இவில அழகா எடுத்து பாக்காவ. நம்மளுக்கு தான் அந்த குடுப்பனே இல்ல.
லட்சுமி அக்கா ரொம்ப கவலைப்படியாவல பேசாம இன்னொன்னு ரெடி பண்ணிருங்க முத்துப்பாண்டி அண்ணன் சொல்லட்டா சும்மா கடட்டி ஒண்ணு ஆசை இல்ல. ஏக்கா இப்பம்னா அழகா ஸ்கேன்லாம் எடுக்கலாம்க்கு வயித்துக்குள்ள இருக்க பிள்ளை இப்படி போட்டோ எடுத்து காணிப்பாவ ஆசைப்படுத்தியல எம்மா தாயே தெரியாம சொல்லிட்டேம்மா, மன்னிச்சிரு. ஒரு ஆசை இல்ல. சரி பாத்துட்டீங்களா பாத்துட்டோம். இனி அடுத்த எப்ப வர சொல்லி இருக்குது? அடுத்த மாசங்க ஒரு மாசத்துக்கு தேவையான மாத்திரை தந்துட்டாவ இனி அடுத்த மாசம் செக்கப்புக்கு போனோம் அப்படியா? சரி. நாங்க அப்ப அப்படியே பரப்பிட்டுமாமா? என்னக்கா போறியலோ பிள்ளைகளோ வீட்ல இருக்கும்லாமா? சின்ன பச்சை பிள்ளைகளா அவ்வளவு பாட்டுக்கு இருப்பாள்வ இல்லமக்கா, எனக்கு போனமத்துக்கு சரணி வந்துருவா. எங்க வீட்டு தப்புல இருக்குவ மூத்த கழுத. அவ சாவி வச்சு கதவு பூட்டாம சும்மா சாத்தி போட்டு வந்திருக்காத்துக்க. வசந்தி மவா உமா பிள்ளைகளு எல்லாரும் வந்து நான் இருக்கேனான்னு பாக்க வருவாவ. மாதிரி இல்லன்னு பாத்துக்கிட்டு அந்தால கதவு திறந்து போட்டு போயிடக்கூடாதுல. உள்ள நாய் ஏதாவது போயிருமத்துக்க. அவன் கேட்கணும்னு நினைச்சேக்க ஊர் விட்டு நாய் எங்க கூட அழைவு பத்தியல. ராத்திரி நேரம்ல அங்கோடி வரைய முடியல பத்தியல. சுத்தி கடிக்கு மரலாக்க வருது. ஆமாமா, ரொம்ப கஷ்டம் தான். அந்த சின்ன பிள்ளைகள வெளிய விடதுக்கே ஆக மாட்டேங்குது. பயமா இருக்குல எவ்வளவு இடத்துல நாய்கள கடிக்குது. ஆமா, போன் பண்ணி தகவல் சொல்லப்படாதக்க. வந்து நாயெல்லாம் பிடிச்சிட்டு போயிருவாவல்ல. எங்க பிடிச்சிட்டு போறவ? ஊசிய போட்டு மறுபடியும் இங்க கொண்டு விட்டியாவ. ஒருத்தர் இப்ப வந்து பிடிச்சிட்டு போறது கிடையாது பத்துக்க. அதான் அவ்வளவு நாய்கள் கிடக்கு. எங்கேயோ வந்து நாய்க்கதைக்கு போயிட்டீங்களா சரி, நாங்க பரப்படியணும்க்கா. சரிக்கா ஏடி, சும்மா இருக்கும்போது ஏதாவது பாட்டு போட்டு கேட்டுட்டு சும்மா என்னத்தையாவது யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. வாந்தி வர மாதிரி நமக்கா இருக்கும். ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டு சின்ன சின்ன வேலையில பாத்துட்டு இரு. ஆட்டுக்க போயிட்டு வரமா? ஆ இக்க பரப்பிட்டாச்சோ? ஆமாமா, போயிட்டு வரோன்னு. அவளை பாத்துக்க, ஏதாவது ஒண்ணு போன் பண்ணு. சரிக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னதுமா? ஏக்க, அங்க சின்ன பொண்ணுக்கு போய் பார்த்தோம்ல, டாக்டர் பிள்ளை கொஞ்சம் வளர்ச்சி குறைவா இருக்குன்னு சொன்னவங்க. என்னம்மா சொல்லியா? சின்ன பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது, சொல்லல. டாக்டர் என்னைதான் கூப்பிட்டு சொன்னவ. அவ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அந்த ரூம்ல இருந்தாளா, அப்பதான் சொன்னவ. ஐயே, இனி என்ன செய்யணுமா? இன்னும் ஒரு மாசம் பாப்போம். இதே மாதிரி வளர்ச்சி குறைவா இருந்துச்சுன்னா அபாசம் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காவுங்க. கடவுளே, ஏன் இப்படி? போன தடவை பிள்ளைகளும் நல்லா தானே பிறந்து, இந்த தடவை மட்டும் ஏன் இப்படியா? சில பேருக்கு அப்படி இருக்குமாக்கு. ஆனா கொஞ்சம் போக போக சரியாயிருமா. இவளுக்கும் சரியாயிருனுங்க. கடவுள்கிட்ட போய் ஆண்டிக்கிடுங்கன்னு. கண்டிப்பாமா, சின்ன பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லா இருப்பாமா. அதான் எனக்கும் ஆசைக்க. அவள்கிட்ட சொல்லல, நீங்களும் ஒண்ணும் சொல்லாண்டானே. வசந்தி உமா அவங்க கிட்ட எல்லாம் சொல்லாண்டா. அவிய கிட்ட ஏதாவது சொல்லிடுவாவ. சொல்ல மாட்டோம். நீ அவகிட்ட சொல்லி சொன்னால் நான் சொல்ல மாட்டேன். ஆமா, அவள்கிட்ட சொல்லி இருந்திருந்தா ஊர் முழுக்க கொட்டை அடிக்குதுன்னு தெரிஞ்சா. உமா கூட பரவாயில்ல, வசந்தி எல்லாம் நம்பவே கூடாது. ஒரு மாசம் போவிட்டு பாப்போம், ஒண்ணும் செய்யாது, பாத்துக்கிடலாம். சரிக்கா. போயிட்டு வரேனப்பா. சரி.